டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்காக போடுறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ டைம் எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முதல்ல ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ஏன் ப்ரோ வாங்கணும், நான் ஆல்ரெடி வாலில் தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 7 ப்ராப்ளம் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 7 ப்ராப்ளமே நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். அன்இவன் சர்ஃபேஸ், அதாவது நீங்கள் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் டென்ட் இருக்கும், லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அடுத்த ப்ராப்ளம் ராங் ரிஃப்ளெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாலை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல ஷைனிங் வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி வால் வந்து கெயின் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் அளவுக்கு இருக்காது. கெயின்னா என்னன்னா டோட்டலாக எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்த ப்ராப்ளம், வால் வந்து உங்களுக்கு கலர் டென்ட் இஷ்யூ இருக்கும். உங்களோட வாலோட கலரு எதர் ப்ளூவாவோ இல்லை வந்து கிரேஷோ இல்லை வந்து க்ரீமியா அன்நேச்சுரலாக இருக்கும். ட்ரூ டு லைஃப் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு புவர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. இப்போ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எதுக்கு நமக்கு தேவை? டீப் பிளாக் லெவல் வேணும் அப்படின்றதுக்காக தான். பட் நீங்கள் வாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும், பிளாக் கலரு பிளாக் கலராகவே தெரியாது, ப்ரொஜெக்டர் என்ன தான் கெப்பாசிட்டியாக இருந்தோம். அடுத்த இஷ்யூ லிமிட்டட் ரெசல்யூஷன் சப்போர்ட். இப்போ வாலில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், 1080 பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே 4K வேணும், 8K வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தான் வந்து தேவைப்படும். அப்படி 1080 பிக்சலில் நீங்கள் பார்க்கணும் டிசைட் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ரியாக இருக்கும் எட்ஜஸ் எல்லாமே. அடுத்த இஷ்யூ வியூவிங் ஆங்கிள். நீங்கள் வந்து வாலில் கவனிச்சிருக்கீங்களா, சைடில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக உண்மை தான். ஏன்னா வால் வந்து பிரைட்னஸை வந்து ஈவனாக வந்து கடத்தாது, பட் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஈவனாக கடத்தும். அதனால் வியூவிங் ஆங்கிள் சைட்லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாலில் இருந்து நம்மளால பார்க்க முடியாது. கடைசி இஷ்யூ சைஸ் அண்ட் ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி மாதிரி ஒரு எட்ஜில் வந்து அந்த பிளாக் கலரில் இருந்து ஒரு பெரிய ஃப்ரேம்டு வியூ வந்து நமக்கு கிடைக்கும். வாலில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்டு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளோ இஷ்யூஸும் நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன், இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 7 ஃபீச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து நான் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது உங்கள் விருப்பம், காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன் டைப்பு சரிங்களா, அது வந்து உங்களோட தேவைக்கேற்ப